அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த முஹரம் மாதத்தினுடைய துவாக்கள் கபூலாகக்கூடிய ஜும்மாவுடைய நாளில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமலைத்தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்போவுமே வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ஒரு ஸ்பெஷலான நாள் தான். அதுவும் வருடத்துடைய முதல் மாதம், அந்த மாதத்தில் வரக்கூடிய முதல் ஜும்மா அப்படின்னா இன்னும் கூடுதலான சிறப்பு மிகுந்த நாளாகுது. இன்றைய பதிவில் நான் சொல்ல போகிற இந்த சின்ன அமலை செஞ்சுட்டு இந்த வருஷத்தை நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு பரக்கத்தான ஒரு வருஷமாக இருக்கும். இதை ஓதி நீங்கள் இந்த வருஷத்தை தொடங்கி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் எதிர்பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் அன்பையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பான். அப்படிப்பட்ட திக்ரு என்ன, அதை பார்த்துடலாமா? இப்போ அந்த அமல் என்னன்னு பார்த்தா, அல்லாஹ்வை நினைவு கூறும் 3 சிறந்த திக்ருக்கள் தான் அது. முதல்ல சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி. இதனோட பொருள், அல்லாஹ் எல்லா குறைகளையும் விட்டு ரொம்ப பரிசுத்தமானவன் என்னும், எல்லா புகழும் அல்லாவுக்கே அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள். இந்த திக்கரை நம்ம அதிகமாக ஓதும்போது நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்காங்க. 2வது திக்ரு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. அல்லாவின் உதவி இல்லாமல் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது, எந்த சக்தியும் இல்லை. நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், ரொம்ப கவலையில் இருக்கோம், ரொம்ப சிரமத்தில் இருக்கோம் அப்படின்போது இந்த திக்கரை ஓத 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 நம்மளோட எல்லா கஷ்டங்களும் எல்லா கவலைகளும் காற்றுல பறந்து போகுது. அல்லாவிட்டிருந்து நமக்கு வலிமையும் வருது. 3வது ஹஸ்பன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். இதோடைய பொருள், காரியங்களை ஒப்படைக்க மிக சிறந்த பாதுகாவலன் அல்லாஹ் ஒருவனே. நமக்கு எப்பெல்லாம் பயம், அநீதி, பெரிய பெரிய சோதனைகள் வரும்போதெல்லாம் இந்த திக்கரை நம்ம ஓதும்போது நம்ம மனசில் நம்பிக்கையும் அமைதியும் நிறைய கிடைக்குது. பெண்களாக இருக்கிற நம்ம வீட்லேயும் வேலை செய்கிற இடத்துலையும் பல கஷ்டங்களையும் பல வழிகளையும் நம்ம தாங்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி திக்கருக்களை நம்ம ஓதும்போது நம்மளோட மனம் நிம்மதியும் அமைதியும் அடையுது. இந்த திக்கருக்களை லேசாக நினச்சிடாதீங்க. இந்த திக்கரை ஓதி நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க. கேட்ட நிமிடத்தில் அல்லாஹ் தஆலா நம்மளுடைய துவாக்களை அங்கீகரிக்கப்படக்கூடிய மந்திர வார்த்தைகள்னு கூட சொல்லலாம்.